தமிழகத்தில் இன்னும் சில மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதுவரை நாம் யாரும் பார்க்காத மாபெரும் தேர்தலாக இது அமையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் தற்பொழுது வரை களத்தில் 4 முனை போட்டிதான் நிலவுகின்றது. இன்றைய அரசியல் களத்தில் புது வரவு என்றால் அது விஜயின் தமிழக வெற்றி கழகம்தான். தாவேகா இதுவரை 2 அரசியல் மாநாடுகளை வெற்றிகரமாக நடத்தி முடித்திருக்கின்றது. தற்பொழுது தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தாவேகா தலைவர் விஜய் 3வது கட்டமாக நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். ஏற்கனவே திருச்சி மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் முதற்கட்ட சுற்றுப்பயணம் முடித்த நிலையில் அடுத்ததாக நாகை மற்றும் திருவாரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் செய்தார். 3வது கட்ட சுற்றுப்பயணமாக நாமக்கல் மாவட்டத்திற்கு வருவதால் அங்கு தொண்டர்கள் குவிந்து வருகின்றனர். அதிகாலை முதலே நாமக்கல் மாவட்டத்தில் தாவேகா தொண்டர்களும் விஜயின் ரசிகர்கள் குவிந்து வருவதால் காவல்துறையினரால் கட்டுக்கடங்காத அளவிற்கு கூட்டம் அதிகரித்துள்ளது. வழக்கம் போல விஜயை பார்ப்பதற்காக இளைஞர்களும் பெண்களும் அதிக அளவில் திரண்டுள்ளனர். 60 ஆண்டுகளாக தமிழகத்தில் உள்ள பிரதான கட்சியிலிருந்து வந்த உதயநிதியும் மக்கள் மத்தியில் பெரும் செல்வாக்கு பெற்ற நடிகராக வலம் வந்து அரசியலில் இறங்கி உள்ள விஜயும் நேருக்கு நேர் களத்தில் சந்திக்க உள்ளனர். விஜய் தெளிவாக திமுக எதிர்ப்பில் உறுதியோடு இருக்கிறார். விஜய் திமுகவை நேரடியாக குறிவைத்து அடித்து வந்தாலும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் ஆகியோர் நேரடியாக பதிலளிக்காமலேயே வந்தனர். சமீபத்திய நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, நான் சனிக்கிழமை மட்டும் வீட்டை விட்டு வெளியே வரும் ஆள் அல்ல. பல மாவட்டங்களுக்கு செல்கிறேன். வாரத்திற்கு 4-5 நாட்கள் வெளியூரில் தான் இருக்கிறேன் என விஜயின் பெயரை குறிப்பிடாமல் விமர்சித்து இருந்தார். இதற்கான பதிலடியை விஜய் உடனே கொடுத்து விடுவார் என தொண்டர்கள் கூறி வருகின்றனர்.